ஐபிஎல்ல சிஎஸ்கே ஹாட்ரிக் தோல்வி. சிஎஸ்கே ஃபேனா என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபேனா ரொம்ப வருத்தமாக தான் நினைக்கிறேன். ஹேட்ரிக் தோல்வி அப்படிங்கிறத கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். இன்னும் ஒரு 4-5 மேட்ச் கூட தோக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தோல்வி பெற்ற விதம் ஜெயிக்கணுங்கிறதுக்கே ஆடலையே யாருமே. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விமர்சனங்கள்லாம் வரும், பெரிய டீம் விமர்சனங்கள் வரும். அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் அப்படி தான் அடிக்க ட்ரை பண்ணாமல் அவுட் ஆகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல எனக்கு. கான்வே கேட்டாங்க, கான்வே கொண்டு வந்தாச்சு. 100 நல்லா தான் பவுலிங் போகிறாரு, டீம் நல்லா தான் இருக்குது, டீமில் எந்த மாற்றமும் செய்யுங்க அப்படின்லாம் எனக்கு அதில் எதுவும் உடன்பாடு இல்லை. இன்டென்ட்டே தோல்விக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு விளையாடுறாங்க. இதுதான் டெஸ்ட் மேட்ச், அது அடித்து பட்டையை கிளப்பணும் அப்படிங்கிறதான முக்கியமான விஷயம். அதை பண்ணாமல் நேரில் போய் பார்த்தவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, பார்க்க முடியுது அதெல்லாமே. அதனால் வெற்றிக்காக விளையாடணும். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2 மேட்சுக்கு அப்புறம் நாமளே சிஎஸ்கே மேட்ச்னா பார்க்காம விட்டுருவோம். அது ஒரு விதத்தில் நல்லது தான். நேரில் போய் பார்க்குறது, இந்த மாதிரி ஃபோர்ஸ் குறைஞ்சாதான் டிக்கெட்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் தோல்வி பெருசல்ல, தோற்ற விதம் தான் தவறு. டீமில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா? டீம் நல்லா இருக்குது தம்பி. நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு மொக்க டீம், அந்த டீம் இந்த டீம். டீம்லாம் சூப்பர் டீம். நீங்கள் எடுத்த புது ஆளுங்களே பாருங்க. இப்போ கலீல் அகமது, நூர் அகமது, இவங்க 2 பேர் தான் டீமே காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. பவுலிங் அட்டகாசமாக போடுறாங்க. கலீல் அகமது நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இன்டர்நேஷனலை பற்றி நினச்சி பாருங்க. ஐபிஎல் எல்லா டீம்லேயும் அவர் கலக்கி இருக்கிறாரு. பவுலிங்கும் நல்லா இருக்கு. அந்த 6 ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே பேட்டிங்கு, ரச்சின் ரவீந்திரா, கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்க 3 பேர் ரன் அடிச்சு கொடுத்தாங்கன்னா அடுத்து தூக்கிட்டு போகலாம். ஒன்று இவங்க அவுட் ஆயிடுறாங்க, இல்லை அப்படின்னா ரன் ரேட் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. வருங்காலத்தில் அது மாறும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப். தோனி சார் அவர் மேலே நிறைய விமர்சனம் வருது, அதை பற்றி என்னை பொறுத்தவரை அது தோனி தவறே செய்தாலும் நாங்களாம் ஏற்று மன்னித்து அவரை பற்றி விமர்சனம் செய்வதை தவிர்த்து வருகிறோம். என்ன காரணம்னா, அவ்வளோ சிஎஸ்கேவுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காப்புல, அவ்வளோ விஷயங்கள் தோனி இது பண்ணி. இவங்கெல்லாம் தான் ப்ரமோட் பண்ணி தோனி இறக்கணும், தோனி விடக்கூடாதுன்னு மக்கள் தான் இழுத்து பிடிக்கிறாங்க. தோனி விட்டா டிராக்டர் ஓட்டிட்டு அவர் பாட்டு இருந்திருப்பார் ஊரில். சிஎஸ்கே அட்மினிஸ்ட்ரேஷனும் அதனால பணம் பார்க்கக்கூடிய நிறைய பேர் தான் தோனி இன்னும் 1 வருஷம் விளையாடு, இன்னும் ஒரே 1 வருஷம் விளையாடுன்னு சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. அவரு அந்த வயசுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுறாரு. ஆனால் இதுக்காக தோனி இந்த ஒரு சீசனுக்கு, அது என்ன சீசன் இன்னும் இப்போதான் போடுற முடிஞ்சிருக்குது, இன்னும் 3/4 இருக்கு. இது இப்போ போய் தோனி விமர்சனம் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அது ஒரிஜினல் நல்ல சிஎஸ்கே ஃபேனாக இருக்காது. அது ஆர்சிபி இப்போ தோல் போத்தின சிஎஸ்கே ஃபேனாக இருக்கும், இல்லைன்னா எம்ஐ காரங்களாக இருப்பாங்க. தவிர ஒரிஜினல் சிஎஸ்கே ஃபேன் நெவர் எவர் ஹேட் எம்எஸ் தோனி. இப்பயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கானா டாப் 4ல போகணும்னு சொல்லி? என்ன தம்பி, 4 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு, அதுலேயும் ஒன்று ஜெயிச்சிருக்கோம். இப்போ மும்பை அதே தான் நடந்திருக்கு. நாங்கள்லாம் இப்போ பங்காளிங்கெல்லாம் ஒரே நம்பர்ஸ் தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக வரும். அப்படி வரல அப்படின்னா இது கண்டிப்பாக எம்எஸ்டிக்கு இறுதியான ஐபிஎல்லாக கூட இருக்கலாம். ஜெயிச்சாலுமே அவர் வெளியே போகிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த போன மேட்ச்ல அவங்க அப்பா அம்மாலாம் உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு பயமாக போச்சு. வி லவ் தோனி, நாட் வின்னிங் தோனி. ஜெயிக்கிறப்ப மட்டும்தான் எங்களுக்கு தோனி பிடிக்குன்னு கிடையாது. தோத்துட்டே இருந்தாலும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும். அதுதான் உண்மையான ரசிகர்களுக்கு. அந்த விஷயத்தில் எங்களோட ஆர்சிபி பெரிய ஆளுங்க. அவங்கள குருசாமியாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு தோனி நாங்கள் எந்த வகையில் எப்பயும் திட்ட மாட்டோம். நல்லா விளையாண்டா சூப்பர், நல்லா விளையாடினா அடுத்த மேட்ச் பார்த்துட்டு போயிட்டு வர வேண்டியதான். நன்றிண்ணா. நன்றி தம்பி, நன்றி.